அதே போல் பீஃப் வந்து சூப்பராக இருக்கும் இந்த கடையில். அதனால் எல்லாமே இங்கே வந்து வாங்குவாங்க. இங்கே வந்து பிரியாணி, ஷீக் ஷீக் கபாபு, பக்கோடா, ரவா கறி, வடை இந்த மாதிரி ஓடின்னு இருக்குது. நம்மளும் இந்த ஊர் தான். அதனால் இந்த மக்கள் அந்த மக்கள் நம்ம எதுவும் பிரித்து பேசுறதில்ல. எங்களுக்கு வாழ்வாதாரமே தானே. கஷ்டப்பட்ட போது எங்களுக்கு கை கொடுத்தது இந்த அத்தோ வியாபாரம். பஜார் வந்து எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா, பர்மா அகதிகள் வந்தாங்க முதல்ல. ஒரு 60-70 வருஷம் முன்னாடி பர்மா அகதிகள் வரும்போது அவங்களுக்காண்டி இதை கொடுத்தது. அந்த வம்சாவளியை நாங்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். கடை நாங்கள் தான் வச்சுருக்கோம். தாஷா மகா வந்து பீஃப் தான் ஃபேமஸ். பீஃப் தவிர எதுவுமே இங்கே அவ்வளோ ஃபேமஸ் இல்லைங்களா. நம்பர் 1 பீஃப் தான். உட்கார்ந்து சாப்பிட்றாங்கன்னா ஜனங்களை வந்து விரும்புகிறாங்க. இப்போ இந்த கறிக்கு இந்த ஆஸ்மா, டிவி நோய் இது சாப்பிட்டா வியாதி வராதுன்ட்டு ஒரு இது ஜனங்களுக்கு. சென்னையில் இருக்கிறவங்க எல்லா இடத்துல கூட இங்கே வராங்க. எங்கே வராங்க? தாஷா மகள் வராங்க. இது வந்து தாதுஷா மக்கான், தாஷா மக்கான் கிடையாது. ஆயிரத்தி 1964 நாங்கள் பர்மாவில் இருந்து வந்தோம். 64 வரும்போது நான் சின்ன பிள்ளை. எங்கள் அப்பா அம்மா இது பண்ணாங்க. அவங்க பண்ணது தான். பர்மா வந்து வியாசார் பல்ல ஆரம்பித்தாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளைங்க. வியாசார் பல்ல ஆரம்பிக்கும் போது அவங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டு 1978 பர்மா பஜாருக்கு வந்தோம். எங்கள் அண்ணன் கூட வரும்போது நான் சின்ன பையன். எங்கள் அப்பா அம்மா வைக்கும் போது 3 பைசா, 3 நையா பைசா. நாங்கள் விற்கும் போது 30 பைசா. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 78லேருந்து கடை போடுறோம். இங்கே 78லேருந்து, வியாசார்பாடியிலேருந்து 65லேருந்து. இப்போ நம்ம பிறந்து வளர்ந்ததுல இங்கே தான். நம்ம வாழ்வாதாரம் எல்லாமே இங்கே தான். இந்த மக்கள் நம்மளும் இந்த ஊர் தான். அதனால் இந்த மக்கள் அந்த மக்கள் நம்ம எதுவும் பிரித்து பேசுறதில்ல. நாங்கள் வியாசார்பாடி, அதாவது எல்லாருமே வந்து அந்த வாழ்கிறதுக்கு பயப்படுற இடம் ஆக்சுவலி வியாசார்பாடி. ஆனால் அந்த மாதிரி வந்து மக்கள் அங்கே இருக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலி எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் மேன்ஸு, அத்லெட்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. வெளியில் வந்து பிம்பம் வந்து அவங்க எல்லாருமே வந்து ஒரு ரவுடிங்க பொறுக்கிங்கன்ற மாதிரி காட்டி எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நார்த் சென்னையை பொறுத்த வரைக்கும், நார்த் சென்னை இல்லைன்னா பாதி தமிழ்நாடு இல்லை. ஏன்னா இங்கே தான் முக்கியமான இந்தியாவுக்கே தேவையான முக்கியமான பொருள்லாம் இங்கே தான் வருது. பெட்ரோலியம்லேருந்து எல்லாமே நம்ம ஊர்லேருந்து தான் வருது. எல்லா ஊருக்கும் வாழ்வாதாரம் இங்கேருந்து தான். பர்மா புட்டு வந்து நாங்கள் ஆரம்பித்தது தான். எங்களுக்கு முன்னே ஒருத்தங்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு அடுத்து நாங்கள் ஆரம்பித்தோம். எங்களுக்கு வாழ்வாதாரமே தானே. எங்களுக்கு கை கொடுத்தது இதுதான். அந்த இடத்துல கஷ்டப்பட்ட போது எங்களுக்கு கை கொடுத்தது இந்த அத்தோ வியாபாரம் தான். இப்போ நீங்கள் பஜார் எடுத்துக்கோங்க, புதுப்பேட்டை எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நம்ம அந்த ஐஓசி அந்த சைடு எந்த சரௌண்டிங் போனாலும் ஃபிஷர்மேன்ஸ்லேருந்து செகண்ட்ஸ்லேருந்து எல்லா பொருளுமே இங்கே தான் கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா பொருளுமே நம்மளுக்கு இங்கே தான் கிடைக்கும். உங்களுக்கு வாழ்வாதாரம் பாதி இங்கே தான். அது வந்து அவங்க விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. நாங்களாம் வந்து அவங்கள வந்து இது சாப்பிட்டா இந்த ஃபுட்டு நல்ல ஃபுட்டு, உடம்புக்கு ஹெல்த்தியானது, எல்லாம் பச்சை ஐட்டம். கோஸு, வெங்காயம், பிரெட் ஆனியனு, பூண்டு ஆயில் போட்டு கடைஞ்சி தருவோம். உடம்புக்கு நல்ல பொருள். வாழைத்தண்டு சூப்பு, அது வந்து ஸ்டோனுக்கு நல்லது. பர்மாக்காரங்களோட நம்ம ஆளுங்க தான் நிறையா சாப்பிட்றது. சென்னைன்றது வந்து எனக்கு மட்டும் இல்லை பிரதர். இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்க எல்லாத்துக்குமே சென்னை ரொம்ப முக்கியமான இடம். நீங்கள் யார் வந்தாலும் இங்கே வாழ்ந்துருவாங்க, யார் வந்தாலும் இங்கே பொழைச்சிருவாங்க. காசு இல்லாமல் வந்து இங்கே கோபுரங்கள்லாம் கட்டி வாழ்ந்துட்டு இருக்கவங்களாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. சென்னை அவங்களாம் வாழ வச்சது, எல்லாரையுமே வாழ வைக்கிறது. எங்கள்லேருந்து இல்லை, எல்லா நாட்டுக்காரங்களையும் வாழ வைக்கிறது சென்னை. தமிழ்நாடு வந்து எல்லாத்தையுமே வாழ வைக்கிறது. தமிழ்நாட்டுக்கு வந்து நம்பி வந்தவன் வாழாமல் போக மாட்டான், வாழ்ந்துட்டு தான் போவான். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்குறது சென்னை. எல்லாருமே வர சென்னை வந்து எல்லாருமே வாழ வைக்கிறது. எல்லாமே இங்கே தான் எங்களுக்கு. இதை விட்டால் வேறு எது. சென்னையில் உங்களுக்கு என்ன கிடைக்கலன்னு சொல்லுங்கள், சென்னையில் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், எல்லாமே இங்கே கிடைக்கும். எல்லா விஷயமும் இங்கே இருக்குது. படிப்புலேருந்து ஒரு சராசரி மனுஷனுக்கு என்ன தேவையோ எல்லாமே இங்கே கிடச்சிரும். இங்கே இல்லை, அதாவது அறிவு முதற்கொண்டு இங்கே தான் இருக்குது. நீங்கள் இங்கே தமிழ்நாடை தாண்டி போனீங்கன்னா இந்த அளவுக்கு அறிவு எவனுக்கும் இருக்காது. இங்கே தான் எல்லாமே இங்கே தான். இங்கேருந்து தான் இந்த தமிழ்நாடு இங்கேருந்து தான் பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு பசி இல்லாத இடம் சோறு கிடச்சது சென்னை தான். பாரிஸ் பர்மா பஜார் தான். பர்மா பஜார் இல்லைன்னா யாருமே நாங்களாம் இல்லை. டெவலப்மெண்ட் எதுவும் தேவையில்லை. மக்கள் நம்ம நீட்டாக இருந்தால் எல்லாமே டெவலப்பாக தான் இருக்கும். அதாவது நம்மக்கிட்ட இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம தப்பு பண்ணிட்டு கவர்மெண்ட்டை குறை சொல்லி இருப்போம். எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் எல்லாத்தையும் கொண்டு வருது, நம்ம அதை சரியாக யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஃபுட்டு வந்து அத்தோ இருக்குது, அத்தோ ஃப்ரை இருக்குது, சிக்கன் ஃப்ரை இருக்குது, சிக்கன் அத்தோ இருக்குது, வாங்கா இருக்குது, முயங்கா இருக்குது, பேஜோ மசாலா இருக்குது, முட்டை மசாலா இருக்குது. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுங்கண்ணே. அதாவது கஸ்டமர் மாதிரிலாம் பேச மாட்டாங்கண்ணே.
இங்கே வந்துட்டாலே எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுங்க மாதிரி தான் இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. வெயிட் பண்ணி கூட வாங்கிட்டு போவாங்க, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் ஜாலியாக. யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் அதை கொஞ்சம் சிடு ஏன்னா அவங்களுக்கு பர்சனல் டென்ஷன்ஸ் இருக்கும். மற்றபடி எல்லாருமே ஜாலியாக வருவாங்க, ஜாலியாக சாப்பிடுவாங்க. இங்கே வந்து பாகப்பிரிவினுன்ற ஒரு பேச்சுக்கெலாம் இந்த கடை அந்த கடை ஐயர்லேருந்து யாராக இருந்தாலும் இங்கே வந்து ஜாலியாக இருப்பாங்க. அதுதான் சென்னையோட பெஸ்ட். எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு 3லேருந்து 10:30 மணி வரைக்கும் வந்தால் தான் கிடைக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் வந்து இங்கே வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இங்கே வந்தேன். நான் வந்து 20 இயர்ஸ் ஆச்சு பர்மா பஜாருக்கு. எனக்கு முன்னாடியிலேருந்து ஒரு 60-70 வருஷம் பஜார் இயங்கிக்கிட்டு இருக்கேன். ஸ்பெஷல் ஐட்டம் வெரைட்டிஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸு, பவுச். இப்போதைக்கு பவுச்சு. ஒரு காலத்தில் சிடி இருந்தது, ஒரு காலத்தில் துணி இருந்தது, ஒரு காலத்தில் அந்த மாதிரி ஹீரோ பென்லேருந்து எதுனாலும் நம்ம பர்மா பஜாருக்கு தான் வரணும். இப்போதைக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் ஃபோனு, ஃப்ரெஷ் ஃபோனு, ஆப்பிள் ஃபோனு, பவுச்சு, இந்த மாதிரி பொருள்லாம் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் பொருள் மக்கள் விரும்பி எதுக்கு வருவாங்கன்னா வெளியோட இங்கே வந்து எல்லாமே கம்மி. நான் வந்து 20 வருஷம் ஆகுது இந்த ஃபீல்டில். இதுக்கு முன்னாடி என் மச்சானாக இருந்தாங்க, அவங்க ஒரு 5 இயர்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் இருக்குன்னுலாம் நமக்கு தெரியாது. பட் வந்து 4 ஸ்டேட்டுக்கு இதுதான் ஹோல்சேல். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, இது 4 ஸ்டேட்டுக்கும் இதுதான் ஹோல்சேலர். எங்கே வாங்கினாலும் இங்கேருந்து தான் போகும். பஜார் வந்து எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா பர்மா அகதிகள் வந்தாங்க முதல்ல. ஒரு 60-70 வருஷம் முன்னாடி பர்மா அகதிகள் வரும்போது அவங்களுக்காண்டி இதை கொடுத்தது. அந்த வம்சாவளியை நாங்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். கடை நாங்கள் தான் வச்சுருக்கோம். நாங்கள் ஹோல்சேலர் நாங்களே இறக்கி பண்ணுறதுனால, ஹோல்சேலாக பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து பெனிஃபிட் அதிகம். அதாவது ஃப்ரேம்ஸ் வந்து ஹோல்சேல் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா ஒரு 100 பீஸ் எடுத்தால் தான் அந்த ரேட்டு கொடுப்பாங்க. பட் நாங்கள் அப்படி கிடையாது. ஒரு பீஸ் எடுத்தாலும் அதே ஹோல்சேல் ரேட்டு தான். ஒரு ரீட்டைல் ஷாப்பு ஓனர்ஸ் வந்து 400 ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அதே தான் ரீட்டைல் கஸ்டமர் வரப்போ நாங்கள் கொடுப்போம். எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான். ஏழை மக்கள்லேருந்து ஃபாரினர்ஸ் வரையும் இங்கே வருவாங்க. ஃபாரினர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது ஐஃபோன், ஆப்பிள் அந்த மாதிரி வாங்க. ஏழை மக்கள் வந்து செகண்ட்ஸ் ஃபோனு விலை கம்மியில் 2000, 3000 அந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க. பாரிஸை பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இந்த கோயம்பேடுலாம் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி மார்க்கெட்லாம் வந்து ஆங்கிலேயர் காலத்துலேயே வந்து இந்த கொத்தால் சாவடி தான் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஒரு தெருவுக்கு போனீங்கன்னா செப்பல் இருக்கும், ஒரு தெருவுக்கு போனீங்கன்னா ஆப்டிக்கல் இருக்கும், ஒரு தெருவுக்கு போனீங்கன்னா கிளாத் இருக்கும். ஸோ ஒவ்வொரு தெருவும் ஒரு வெரைட்டிஸ் இருக்கிறதுனால க்ரௌடு எப்பவுமே இருக்கும். மெட்ராஸ்லாம் என்ன ப்ரோ அடையாளம்னு கேட்குறீங்க? அதுதானே வாழ்வாதாரமே இதானே பிரதர். எங்களுக்கு இதுதான் வாழ்வாதாரம், இதுதான் அடையாளம். இது சொல்ல வார்த்தை இல்லை. இதுதான் எங்களுக்கு மெட்ராஸ் தான் எங்களுக்கு வந்து காட்ஃபாதர். அவ்வளோதான் சார். பொதுவாக சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் கம்மி தான். வெளியூர்லேருந்து வரவங்க தான். அவங்க பொழப்பை தேடி வரப்போ இங்கே தங்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. அதே மாதிரி வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா விதமான மக்களும் இருக்கிறதுனால ஒத்துமையாகவும் இருப்பாங்க. அதே டைம் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் மைண்டாகவும் இருப்பாங்க. கொடுத்து உதவுவாங்க, இல்லைன்றவனுக்கு தூக்கி விடுவாங்க. எல்லா விஷயமும் இங்கே நடக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏரியா இதுதான். நம்ம எந்த பிள்ளைங்க தாஷாமல் பழையிலேருந்து இருக்குது. இந்த தாதா பேரும் தாஷாமல் பேர் வந்தது சரிங்களா. அதில் நம்ம பீஃப் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து வரோம். சென்னையில் இருக்கிறவங்க எல்லா இடத்துல கூட இங்கே வராங்க. எங்கே வராங்க? தாஷா மக்கள் வராங்க. இது வந்து தாதுஷா மக்கான், தாஷா மக்கான் கிடையாது. அதே போல் இங்கே இருக்கிற எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே ஒரு 5-6 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். இங்கே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஈவினிங் டியூஷன் முடிச்சுட்டு டியூஷன் ஸ்கூல் அப்போலேருந்தே வந்துட்டுருக்கோம். நான் வந்து இங்கே 40 வருஷமாக இருக்கிறேன். இங்கே வந்து தாஷா மக்கானில் 40 வருஷமாக நான் 30 வருஷமாக கடை போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்து இந்த கடை போச்சு. இங்கே வந்து வேலைக்கு வந்து ஒரு 6 வருஷம் ஆகுது. தாஷா மக்கான் வந்து பீஃப் தான் இப்போ ஃபேமஸ். பீஃப் தவிர எதுவுமே இங்கே அவ்வளோ ஃபேமஸ் சரிங்களா. நம்பர் 1 பீஃப் தான். ஃபஸ்ட்டு பச்சை கறி தான், நார்மல் கறி. அது மாதிரி தான் ஷீக்குன்னு ஆரம்பிச்சிது, தவா கறி ஆரம்பிச்சிது. இதில் கொஞ்சம் பெருசாகி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமா தாஷாமான் ஓடினு இருக்கு பீஃப். அதே போல் பீஃப் வந்து சூப்பராக இருக்கும் இந்த கடையில். அதனால எல்லாமே இங்கே வந்து வாங்குவாங்க. இப்போல்லாம் அவ்வளோ கிடையாது, பீஃப் தாலே அவ்வளோ கிடையாது. பீஃபுக்கு இது ஒரு ஹப்பு மாதிரி ஆயிடுச்சு. அண்ணா நகருக்கு பார்த்தீங்கன்னா லேட் நைட் ஃபுட்டு, கத்திபாரா அந்த மாதிரி வந்துருச்சு. அந்த மாதிரி பீஃப்க்கு இந்த ஸ்பாட் அப்படின்னு சொல்லி இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆயிருக்கு. இங்கே வந்து பிரியாணி, ஷீக் கபாபு, பக்கோடா, தவா கறி, வடை இந்த மாதிரி ஓடின்னு இருக்குது. கிறிஸ்டின் வராங்க, இந்துங்காலம் வராங்க, தனக்கு முஸ்லீம் வராங்க. இப்போ அதில் காமன் தாஷாமான் பேரே வந்தது. ப்ளஸ்னா பீஃப் கொஞ்சம் ஃபேமஸாக தான். சில இடத்துல அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துல அப்படி இல்லை. நீங்கள் சாப்பிட்லாம், நானும் சாப்பிட்லாம், எல்லாமே காமன். இங்கே இப்போ தவா கறிக்குது, சப்பாத்திக்குது. இந்த கடாயில் அது மேலே போட்டு மாவை திரட்டி போடுவாங்க. அப்படியே அது நம்ம கூட செய்ய முடியாது. அதெல்லாம் யாருமே செய்ய முடியாது. எங்கேயுமே செய்கிறாங்க. அப்படியே மடித்து வச்சுட்டு சேர்வா தருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த தவா கறி அப்புறம் பீஃப் ஷவர்மா, பட் இந்த 2 தான் வந்து ஐகானிக்காக நல்லாயிருக்கும். காரணம் சாப்பிட்றாங்கன்னா ஜனங்களை வந்து விரும்புகிறாங்க. இப்போ இந்த கறிக்கு இந்த ஆஸ்மா, டிவி நோய் அந்த மாதிரி இது சாப்பிட்டா வியாதி வராதுன்ட்டு ஒரு இது ஜனங்களுக்கு. நம்மளும் இங்கே தான் பிறந்தோம் வளர்ந்தோம். இதான் மெயினாக நம்ம ஊர். அவுட்டர் கட்டி நம்மளுக்கு தெரியாது. நம்ம சென்னை,
எப்போயுமே வாழைப்ப தெய்வம் சொல்கிறோம்ல, எப்போவுமே சென்னை தான் ஃபஸ்ட்டு. சென்னை வந்து பாமர மக்கள் வருவாங்க, இங்கே பிழைப்பாங்க. மதுரையிலேருந்து வரும், இங்கே பிழைப்பாங்க. காலையிலையும் சரி நைட்டும் சரி நீங்கள் வந்து எங்கே போனாலும், இப்போது பார்க்கு போனாலும் ஒரு மாதிரி பீஸாக ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ரோட்டில் போனாலும் வந்து எதுவுமே பயம் இல்லாமல் நைட்டு கூட சுற்றலாம், காலையில் கூட சுற்றலாம். ஸோ சென்னை ஓவராலாக வந்து எல்லாம் ஒரு யூனிட்டியாக இருக்கிற ஒரு நல்ல ஊராக எனக்கு தெரியும். சென்னை முக்கியமான இந்த தாஷா மக்கான் தான், தாதாஷா மக்கான் இது பேர். அதுங்க தாஷா மக்கான்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துல போனீங்கன்னா தாஷா மக்கானில் போனாக்கா நைட்டு 12 மணி 12:30 மணி 1 மணி வரைக்கும் சாப்பிட்டு வரலாம். இதுனா ஒன்று நம்ம இங்கே பொருந்து வந்து நம்ம இந்த ஏரியா தான்.